சீரணியும் முதலின் வெளி மழுவான் நாகம் திருந்துமெறி பொருந்துவிடும் தெரிந்திடாமல் தாரணி அன்பரையாள் அவர்போல் வந்த சைவ சிகாமணி எவர்க்கும் தலைவன் எம்கோன் காரணியும் நெடியபொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் இரு கடைக்க நாளன் பாரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமனிரு சரணமலர் பரவி வாழ்வாம். திருக்கைலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஜகத்குரு சைவ சமய சக்கரவர்த்தி ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களின் பொன்னார் திருவடிகளை அடியேன் திசை நோக்கி பணிந்து முக்கரணங்களாலும் வணங்குகின்றேன். வணங்கி குரு பரம்பரை விளக்கம் என்னும் தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். குரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் குற்றத்தை நீக்குபவன் என்று பொருள். அப்போ ஆன்மா குரு எப்போதிருந்து தேவைப்படுகின்றார் என்றால் பிறந்த காலம் தொட்டு தேவைப்படுகின்றார். சரி, பிறக்கும் போது குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்றோம். பிறக்கும் பொழுது ஒரு உயிருக்கு என்ன குற்றம் இருக்கும் என்று கேட்டால் பிறப்பே குற்றத்தால் வருவதுதான். ஏன்னா நன்மை மட்டும் ஒரு உயிருக்கு நிறைந்திருந்தால் அது சொர்க்காதி போகங்களில் போய் இன்பம் அனுபவித்துக் கொண்டு இருக்கும். நல்வினை தீவினை இந்த இரண்டு காரணமாகத்தான் இந்த பூ உலகில் பிறக்கின்றது உயிர். இந்த பூ உலகத்துக்கு கர்ம பூமி என்று பெயர். இந்த உலகத்தில் செய்வது புண்ணியம் பாவம் தான் மிகுதியாக விளையும். அதனாலதான் எல்லா தலங்களும் இந்த பூமியில் இருக்கின்றன. இவ்வளவு கோயில்கள் எல்லாம் இந்த பூமியில் இருப்பதற்கு காரணம் இது கர்ம பூமியாக இருப்பது. இப்ப உமையம்மை தவம் செய்ய வேண்டும். உமையம்மை தவம் செய்யணும்னா கைலாயத்திலேயே தவம் செய்யலாம். அந்தந்த தெய்வங்களுடைய உலகங்களிலேயே தவம் செய்யலாம். ஆனா எல்லா தெய்வங்களும் பூமிக்கு வந்துதான் தவம் செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு இது கர்மத்தையும் புண்ணியத்தையும் பெருக்கி தரும் உலகாக இந்த பூமி இருக்கின்றது. அதனால்தான் இந்த பூவுலகுக்கு நிகராக மேலுலகத்தையும் பாதாள உலகத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்குதான் அரும் பெரும் தலங்கள் எல்லாம் இருக்கின்றன. இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிதம்பரம், திருவாரூர், திருவண்ணாமலை போன்ற தலங்கள் எல்லாம் இறைவன் மன்னி வீற்றிருக்கும் தலம், எப்பொழுதும் விரும்பி உரைகின்ற தலம். அந்த தலங்கள் எல்லாம் இந்த பூமியில் தான் இருக்கின்றன. இந்த குரு என்பவர் எதற்கு தேவைப்படுகின்றார் என்றால் பிறக்கும் போதே குற்றத்தோடு பிறக்கின்றது என்று சொன்னேன். அந்த குற்றத்துக்கு மலம் என்று பெயர், மும்மலம் என்று பெயர். ஆணவம், கண்மம், மாயை. அது பின்னால வகுப்புகள்ல விளக்குவாங்க. அந்த குற்றத்தை நீக்குபவனுக்கு குரு என்று பெயர். குணா குற்றம், ரூனா நீக்குதல். அதனால குரு என்று பெயர். எல்லா உயிர்களுக்கும் குரு என்பவன் ஒரு தேவை. ஏன்னா எல்லா உயிர்களும் குற்றத்தோடு இருக்கின்றன. எப்படி ஒரு சட்டையில கரைப்பட்டுட்டுதுன்னா அது துவைச்சாதான் போவோமோ, அந்த துவைப்பாளன் யாருன்னா குரு தான். ஆன்மாவில் படிந்திருக்கக்கூடிய மாயை என்னும் கரையை, ஆணவம் என்னும் கரையை, கண்மம் என்னும் கரையை அடித்து துவைத்து தீட்சையினால் நீக்குபவன் தான் குரு. குரு திருவைந்தெழுத்து என்று சொல்லப்படக்கூடிய மகா மந்திரத்தை நமக்கு உபதேசம் செய்கின்றார். அதன் வழி நம்ம உடம்பு மேல படிஞ்சு, எப்படி சர்ஃப் பவுடர் போட்டா அந்த வேஷ்டியில பட்டிருக்கிற கரை போதோ அது போல திருவைந்தெழுத்து நம்ம மேல படிந்த உடனே நம்ம மேல அது ஆவாகனம் செய்தல் தான். உடனே உயிருக்கு மேல் படுத்திருக்கக்கூடிய கரையாகிய இந்த குற்றம் நீங்கி விடுகின்றது. இந்த குரு ஆரம்ப காலத்திலிருந்து வருகின்றார். நமக்கு முதல் குரு யாருன்னா சிவபெருமான் தான் முதல் குரு. தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றான். ஐயா சொன்னது போல சீகண்ட பரமசிவமாக இருக்கின்றான். அவர் முதலிலே நந்தி தேவருக்கு உபதேசம் செய்கின்றான். வந்திரை அடியில் தாழும் வானவர் மகுடகோடி புந்தியின் மணிகள் சிந்த வேத்திர படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அலகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்பாம் என்று நமக்கு சொன்னார்கள். தேவர்கள் எல்லாம் திருக்கைலாயத்துல சிவபெருமான தரிசனம் பண்றதுக்காக வரிசையில நிக்கிறாங்க. அப்போ நந்தி தேவர் ரத்தினம் இழைக்கப்பட்ட பொற்பிரம்பை கையில் ஏந்தி கொண்டு அவர்களை எல்லாம் அடித்து வரிசையில் நிற்க வைப்பாராம். அப்படி நந்தி தேவருடைய பொற்பிரம்பு அடிபட்டு தேவர்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் இருக்கிற ரத்தினங்கள்லாம் சிதறுமா. மறுநாள் காலையிலே அந்த திருக்கைலாயத்தில் பணி செய்யக்கூடிய பணிப்பெண்கள் அந்த பொன் அணிகளையும் ரத்தினங்களையும் கூட்டி குப்பைகளாக குவிப்பார்களாம். அந்த அளவு நந்தி தேவருடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்தான் நம்முடைய சைவ சமயத்துக்கு முதல் குருவாக இருப்பவர். ஐயா அகச்சந்தான குரவர் என்று சொன்னார்.
அவர் சொன்ன வரிசையிலே பூமியிலே நமக்கு முதல் குருநாதராக இருப்பவர், சைவ சித்தாந்த சமயத்துக்கு முதல் குருநாதராக இருப்பவர் நம்முடைய மெய்கண்ட தேவர் என்ற பெருந்தகையார். அச்சுத களப்பாளர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர், அவர்கள் பெண்ணாகலத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வேளாளர் குலத்தில் அவதரித்தவர்கள். அவர்கள் நெடுநாட்களாக குழந்தை பேறு இல்லாமல் வருந்துகின்றார்கள். எல்லா செல்வங்களும் இருக்கலாம், எந்த செல்வம் இல்லை என்றாலும் மழலை செல்வம் இருக்க வேண்டும். மழலை செல்வம் இல்லாட்டி எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அந்த செல்வத்தால் எந்த பயனும் இல்லை. சாஸ்திரங்கள் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு நரகத்தை சொல்கின்றன. புத் என்னும் நரகம், அந்த புத் என்னும் நரகம் குழந்தை இல்லாதவர்களை விழுங்கிக் கொள்ளுமா. அந்த புத் என்ற நரகத்திலிருந்து விடுவிப்பதனால்தான் புத்திரன் என்று பெயர். அவன் இருதல்னா அறுத்தல் என்று பெயர். அந்த புத் என்னும் நரகத்திலிருந்து நீக்குவதனாலதான் மகனுக்கு புத்திரன் என்று பெயர், புத்திரி என்று பெயர். அவர்கள் அந்த தர்ப்பணம் முதலியவற்றை செய்து பிதுரு தேவதைகளை திருப்திப்பட செய்து நம்முடைய ஆன்மாவை நரக துன்பத்திலிருந்து நீக்குகின்றார்கள். அதனால குழந்தை செல்வத்தை போல ஒரு செல்வம் இல்லை. அதனால்தான் வள்ளுவர் அமுதினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்று சொன்னார். அதைவிட குழல் இனிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொன்னார். இதுல நுட்பமே தம் மக்கள் என்பதுதான். பஸ்லயோ ட்ரெயின்லயோ போறோம், ஒரு குழந்தை 1 மணி நேரம் அழுவுது, 2 மணி நேரம் அழுவுது, நைட் டிராவல்ல அழுதுட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் ஐயோ பாவம் அழுதுட்டே இருக்கேன்னு தோணும். இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கவே முடியல, இது வேற அழுதுட்டே இருக்குன்னு தோணும். ஆனா நம்ம குழந்தை நம்மளை எவ்வளவு அழுதா நம்ம உயிர் துடிச்சு போறோம். அது ஏதாவது நம்மளுக்கு யாராவது நம்மள பேர் சொல்லி கூப்பிட்டாலோ மரியாதை குறைவா பேசினாலோ நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வருது. ஆனா நம்ம குழந்தை நம்மள பேர் சொல்லி கூப்பிட்டா வாராஜா அப்படிதான் சொல்லி கூப்பிடணும்னு சொல்றோம். அதனாலதான் தம் மக்கள் என்று சொன்னார் வள்ளுவர். அப்படி குழந்தை செல்வத்தைக்கு நிகரான செல்வம் உலகத்தில் இல்லை. அதனால்தான் குழந்தை செல்வம் வேண்டி அவர் தவம் கிடக்கின்றார். அவருடைய குருநாதருக்கு சகலாகம பண்டிதர் என்று பெயர். அவர் திருத்துறையூரிலே எழுந்தருளி இருக்கின்றார். அவர்கிட்ட போய், சாமி எங்களுக்கு நெடுநாட்களாக குழந்தைகள் இல்லை, எங்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாக அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அவர் போய் உடனே அந்த காலத்துல தேவார எட்டிலே கயிறு சாற்றி பார்க்கும் வழக்கம் இருந்திருக்கின்றது. அதில் தேவார எட்டிலே கயிறு சாற்றி பார்க்கின்றார். அதில் திருவெண்காட்டு திருப்பதிகம் வருகின்றது. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினுடன் உள்ள நினைவாயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோள் உமைபங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே என்று சொல்லப்படக்கூடிய பாடல் வருகின்றது. உடனே இவர், எம்பெருமானே உனக்கு முக்குளத்தில் நீராடி இறைவனை வழிபடுவாயானால் உனக்கு பிள்ளை பேர் உண்டாகும் என்று இறைவன் அருளாலேயே உனக்கு குறிப்பு வந்துவிட்டது என்று குலகுருவாக இருக்கக்கூடிய திருத்துறையூர் அருணந்தி சிவம் என்று பின்னாளில் போற்றப்பட இருக்கின்ற அந்த சகலாமக பண்டிதர் பெருமான் அவருக்கு அருளி செய்கின்றார். குலகுரு சொல்லிட்டார். உடனே திருவெண்காட்டை அடைகின்றார். திருவெண்காடு புண்ணிய கோடி கஷேத்திரங்களில் ஒன்று. நம்முடைய மதுரை வைத்தீஸ்வரன் கோயில், திருவெண்காடெல்லாம் ஒரு புண்ணியம் செய்தால் 100 கோடி புண்ணியமாக மாறும். ஒருவருக்கு ஒரு முறை தானம் அளித்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம். அதனால்தான் அதுக்கு புண்ணிய கோடி கஷேத்திரம் என்று பெயர். திருவெண்காடு இறைவனுடைய சூல நுனியில் இருக்கக்கூடிய ஞான ஸ்தலம் என்று திருவெண்காட்டு புராணம் நமக்கு சொல்கின்றது. அந்த அளவு புண்ணியமான ஸ்தலம். தமிழ்நாட்டு ஸ்தலங்களிலே எல்லாமே இப்போ 100-200 வருஷத்து லெகசியுடைய தலங்களையே வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கொண்டாடுகின்றார்கள். இங்கு சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் பல நாடுகளில் இருக்கும் தலங்கள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஸ்தலம். அதன் வகையிலே பல 10,000 ஆண்டுகள் பழமையான ஸ்தலம் நம்முடைய திருவெண்காடு என்னும் ஸ்தலம். வால்மீகி ராமாயணத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தலம் நம்முடைய திருவெண்காடு. இந்த திருவெண்காட்டுக்கு போய் அங்கு 3 தீர்த்தங்கள் இருக்கின்றன. இறைவனுக்கு 3 கண்கள், சூரியன், சந்திரன், அக்னி. சோம சூரிய அக்னி நேத்ராய நம என்று இறைவனை போற்றுகின்றோம். இறைவனுடைய 3 கண்களின் வடிவமாக அங்கு 3 குளங்கள் இருக்கின்றன. சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய 3 தீர்த்தங்கள் அங்கு இருக்கின்றன. இவர்கள் போய் அச்சுத களப்பாளரும் அவருடைய மனைவியாரும் போய் அதில் நீராடி 3 பொழுதும் அங்கு இருக்கக்கூடிய வெண்காட்டீசரையும் பிரம்ம வித்யா நாயகி அம்மியையும் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நெடுங்காலம் செல்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே
அவருக்கு ஒரு நாள் நெடுநாள் கழித்து இறைவன் கனவில் தோன்றி இந்த பிறவியில் உனக்கு குழந்தை பேரு இல்லை என்று அருள்கின்றார். உடனே அவருக்கு நாமளா இருந்த அதிர்ச்சி, இறைவனே சொல்லிவிட்டார் நீ நமக்கு குழந்தை இல்லை என்று மனம் வாடி வருவோம். எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு இறைவனுடைய பெயரை வைக்க வேண்டும், சான்றோர்களுடைய பெயரை வைக்க வேண்டும். இப்ப பொருளற்ற பெயர்களை வைப்பதுதான் வழக்கமாக இருக்கின்றது. பொருளற்ற பெயரை வைக்கின்றார்கள், தவறாக பொருள் தரும் பெயர்களையும் வைக்கின்றார்கள். இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தது, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு மகிஷா என்று வைத்திருந்தார்கள். மகிஷாசுர மர்த்தினிங்கிறது தான் இறைவியுடைய பெயர். மகிஷாசுர மர்த்தினா எருமை தலையுடைய அரக்கனை கொன்றவள் என்று பெயர். மகிஷானா என்ன பெயர் தெரியுமா? எருமைன்னு பெயர். யாராவது பெத்த பிள்ளைக்கு எருமைன்னு பெயர் வைப்பாங்களா? ஆனா அப்படிதான் இப்பொழுது வைக்கின்றார்கள். நிஷா, நிஷாந்த் என்று வைக்கின்றார்கள். நிஷானா இருட்டு என்று பெயர். நம்முடைய இந்த இறைவனுடைய தோத்திரத்திலே இறைவனுக்கு நிசாசரன் என்று பெயர். இறைவன் இருளில் உலவுபவன், அதனால நிசாசரன் என்று பெயர். நிசான இருட்டுன்னு பெயர் வைப்போமா? நிஷாந்த் என்று வைக்கின்றார்கள். நிஷாந்த்னா இருட்டு முடிவுன்னு அர்த்தம். அந்தம்னா முடிவு, நிஷம்னா இருட்டு. இருட்டும் முடிவும் அப்படின்னு ஒருத்தனுக்கு பேர் வைக்கலாமா? இறைவன் முடிந்த அளவு வைஷ்ணவத்தில் சொல்வார்கள், 4000 திவ்ய பிரபந்தத்திலே, ஊத்தை குழியில் அமிர்தம் பெய்தாற் போல உங்கள் மூத்திர பிள்ளைகட்கு முகில்வண்ணன் பெயர் வைமின் நாராயணன் அன்னை நரகம் புகாள் என்று சொல்வார்கள். சிவபெருமான் பேர் வைக்கிறோம், ஒரு முறை சிவநாமத்தை சொன்னாலே எல்லா தீவினைகளையும் தீர்ந்து விடும்னு சொல்றோம். இப்போ ஒரு பையனுக்கு சிவபெருமான் பேர் மகாதேவன் வைக்கிறோம்னா, அந்த அம்மையாரும் அவங்க அப்பாவும் ஒரு நாளைக்கு 100 முறை அந்த குழந்தை குறும்பு செஞ்சாலும் எது செஞ்சாலும் மகாதேவா மகாதேவா மகாதேவான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 100 முறை கூப்பிட்டா இவ்வளவு 1000 நாட்கள் எவ்வளவு முறை அந்த பெயரை சொன்ன ஒரு புண்ணியம் கிடைக்கும். சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும் என்று சொன்னார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவர் ஆணவ மலத்தின் சொரூபம் நீதான் என்று காட்டுகின்றார். உடனே ஐயோ உடனே அவர் அதை உபதேசமாக எடுத்துக்கொண்டு நமக்கு இருக்கும் ஆணவத்தை குருநாதர் புலப்படுத்தினார். நீ என்ன, நான் தான் நீ பிறக்க காரணமாக இருந்தாலும் உன்னுடைய திருவடிக்கு நான் அடிமை என்று சொல்லி சகலாகம பண்டிதர் கீழே விழுந்து நமஸ்காரம் செய்கின்றார். அப்பொழுதே தீட்சை ஆகி விடுகிறது அவருக்கு. தனக்கு மாணவனாக இருக்கக்கூடியவர் குருவுக்கே குலகுருவுக்கே உபதேசம் செய்கின்றார். அப்பொழுது அவர் சூட்டிய பெயர் தான் அருள் நந்தி என்பது. அருள் நந்தி எழுந்திரு என்று சொல்றார். அவருடைய பெயரே வேற, அவருடைய இயற்பெயர் யாதுன்னு நமக்கு தெரியல. ஆனா மெய்கண்டார் சூட்டிய பெயர் தான் அருள் நந்தி என்பது. அருள் நந்தி எழுந்திரு என்று தீட்சா நாமம் வழங்குகின்றார். பின்பு அவர் அவருடைய திருக்கூட்டத்திலே ஒருவராக்கி அவருக்கு திருவடி தீட்சை செய்வித்து ஞான பூசை எழுந்தருளுவித்து சிவஞான போதத்தை உபதேசம் செய்கின்றார். அவர்களுக்கு அருள்நந்தி தேவர், அதற்கு பிறகு மெய்கண்ட தேவருக்கு பிறகு அவர்கள் நல்ல முறையிலே சிவஞான சித்தியார், இருபாய் இருபது போன்ற 2 ஞான நூல்களை அவர்கள் நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்களாக பாடி இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அருள்நந்தி தேவருக்கு பிறகு நம்முடைய பெண்ணாகடம் என்று சொல்லப்படக்கூடிய கடந்தை மாநகரிலே இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்த நாயனார் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் தான் உமாபதி சிவம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். எப்பொழுதுமே ஆரம்ப காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் நம்முடைய சமயத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த குல வேறுபாடு, சாதி வேறுபாடு என்பது. சைவம் ஒரு காலத்துல சைவ சமயமும் இந்து சமயமும் உலக சமயமாக இருந்திருக்கின்றன. பின்னாள்ல ஆதியில சாதி இல்லை, ஆனா பின்னாள்ல சாதி என்ற ஒன்று நுழைக்கப்பட்ட பிறகு அப்படியே சுருங்கி இன்று நம் நாடளவு நம் சமயம் சுருங்கி விட்டது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் உலக தமிழ் மறை. அதுதான் நம்முடைய குலத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. குல வேறுபாடு என்பது சைவ சமயத்தில் கிடையாது. வேறு சமயத்தில் இருக்கிறதான்னு தெரியல, சைவ சமயத்தில் கிடையாது. அதனால்தான் உபதேச வழியில் வைத்திருக்கக்கூடிய இறைவன் அதை எப்படி அமைச்சிருக்காருன்னா, யாரை எல்லாரும் தாழ்ந்த குலம், அந்த குல அடிப்படையில் தாழ்ந்த குலம் 4வது வர்ணம் என்று சொல்கின்றோமோ அந்த மெய்கண்டாரை, சூத்திர குலத்தில் வந்த மெய்கண்டாரை முதல் ஆச்சாரியராக வைத்தார். இந்த சூத்திர குலத்தை விட உயர்ந்த குலம்னு சொல்லப்படக்கூடியது சிவாச்சாரியார்கள். சிவாச்சாரியாரை அவருக்கு மாணவராக வைத்தார்.
இந்த அவங்க சிவவேதியர் சிவாச்சாரியார்னு சொல்லப்படுறவங்க. சிவாச்சாரியாரை விட நாங்க உயர்வுன்னு சொல்லிக்கிறவங்க யாருன்னா வேத பிராமணர்கள். அதை சிவாச்சாரியாருக்கு சீடராக வைத்தார். எல்லாரை விட நாங்க தான் உயர்வுன்னு சொல்லிக்கக்கூடிய யாருன்னா அவங்க தீட்சிதர்கள். அவங்கள 4வதா வச்சார் சாமி. முதல்ல சூத்திரரை வச்சார், அப்புறம் சிவாச்சாரியாரை வச்சார், அதுக்கப்புறம் வேத பிராமணரை வச்சார், அப்புறம் தீட்சிதரை வச்சார். சாதியே இல்லைன்னு சிவபெருமானே சொல்லியிருக்கார். இதுதான் அந்த குல மரபின் அடிப்படையில் வந்திருக்கின்றது. அப்படி 4 வரையும் வைத்தார். உமாபதி தேவர் கடந்தை அவர்கள் நம்முடைய அருள்நம்சிவாயர் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள். உமாபதி தேவர் கடந்தை மாநகர் மறைஞான சம்பந்த நாயனாரிடத்தில் உபதேசம் பெற்றவர்கள். ஒரு நாள் 3000 பேர் தில்லைவாழந்தனர்கள். அவர்கள் பூசைக்கு, நடராஜா பூசைக்கு போபவர்கள். 3000 பேருக்கும் பூசை முறைமை இருந்தா கிட்டத்தட்ட 9-10 வருஷத்துக்கு ஒரு காலம் ஒருவருக்கு பூசையே வரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாள் உமாபதி சிவம் பூசைக்கு போகின்றார். அந்த காலத்துல பூசைக்கு போகிறவர்கள் தில்லை அம்பலவான பெருமானை பூசிப்பதாலே பல்லக்கில தீவெட்டிகளோடு இப்ப சன்னிதானம் பட்டணம் பிரவேசம் போவது போல அழைத்து செல்வார்கள். அப்படி அழைத்து செல்லும் காலத்திலே முன்னாடி கைவிளக்கு போகுது. இவர் மேல பல்லக்கில் அமர்ந்திருக்கின்றார். மனசுக்குள்ள யாரா இருந்தாலும் மேல இருக்கும்போது ஒரு நினைப்பு இருக்கும், நம்ம மேல இவங்க கீழே என்று. அந்த லேசா அந்த நினைப்பு முகிழ்த்தால் ஞான சூரியன் குருநாதர், அந்த ஆணவ இருளை போக்க வந்த ஞான சூரியன், அவர் சொல்றார், நம்ம மறைஞான சம்பந்தர் கீழே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் சொல்றார், பட்ட மரத்தில் பகல் குருடு ஏகுதல் பாரீர் என்று சொல்கின்றார். உடனே உமாபதி சிவத் மனசுக்குள் துணுக்குற்று பல்லக்கிலிருந்து குதித்து ஓடி இவருடைய திருவடிகளில் விழுந்து, பெருமானே என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா முன்னாடி கை விளக்கு போகுது, பகல் எதுக்கு விளக்கு? பட்ட மரம்ங்கிறது பல்லக்கு மரம், அதில் பகல் குருடு போகுதுன்னு சொன்னே தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆணவம் மறைந்து இவர்தான் நம்மை உய்விக்க வந்தவர் என்று இவருடைய திருவடிகளில் விழுகின்றார். விழுந்து என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அவருடனேயே இருக்கின்றார். தீட்சிதர் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் அவர்கள் குருவாக அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவரோடையே இருக்கிறார். அதே போல ஒரு இடத்தில் பசியோடு இருவரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மடத்துக்குள்ள போறாங்க. சாப்பாடு ஆயிட்டு தான்னா கேட்கிறாங்க. இல்ல இன்னும் சாப்பாடு ஆகல என்று சொல்கின்றார்கள். அப்படியே நடந்து வந்தோம். நெசவாளர் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள் போகின்றார்கள். அங்க அந்த பாவு, அந்த கஞ்சி போடுவதற்காக பாவு காய்ச்சி அது அந்த வாயில் வழியே வெளியே வருகின்றது. இவர் போய் இறைவன் இன்று நமக்கு கொடுத்தது இதுதான் என்று சொல்லி அந்த நெசவாளர்கள் துணியில் நினைத்த கஞ்சியை அதை வெளியே சிவப்பிரசாதம், அது இறைவன் இன்னைக்கு இதுதான் நமக்கு படி அளந்திருக்காருன்னு சொல்லி சிவப்பிரசாதம் சிவப்பிரசாதம் என்று வாங்கி அருந்துகின்றார். அவருடைய முழங்கையில அந்த கஞ்சி வடியுது. அதை இவர் பிடித்து குரு பிரசாதம் என்று உமாபதி சிவம் குடிக்கின்றார். இந்த அளவு இதை பார்க்கின்றார்கள் தீட்சிதர்கள் எல்லாம். இவன் நம்முடைய குலத்தன்மைக்கு விரோதமாக நடந்து கொண்டான் என்று சொல்லி சாதி ஸ்பஷ்டம் என்று சொல்லி, எப்படி இப்ப ஊருக்குள்ள படங்கள்லாம் வர்றது மாதிரி உன்னை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் என்று சொல்லுவது போல அவரை ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாள் தில்லையிலே கொடியேற்றம் நடக்கின்றது. இவரும் அந்த கொடியேற்றத்தை தரிசனம் செய்வதற்காக தில்லை பெரிய கோயிலுக்கு போறார். இவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க உமாபதி சிவத்தை. உடனே அவருக்கு ஐயோ, அம்பலவாணருடைய கொடியேற்றத்தை பார்க்க போனோமே, இப்படி அதை பார்க்க முடியாத நிலை ஏற்படுத்தி விட்டார்களே என்று நினைத்து வருந்துகின்றார். ஆனால் இறைவனுடைய கருணையினால அந்த பூசைகள் எல்லாம் முடித்து கொடிமரத்தில் கொடியை ஏற்றுவதற்காக கயிற்றை இழுக்கின்றார்கள். கொடி ஏறாமல் அப்படியே இருக்கின்றது. எவ்வளவோ முயற்சி செய்கின்றார்கள், கொடி ஏறவே இல்லை. உடனே ஒரு அசரீரி ஒலிக்கின்றது, நம் அன்பனாகிய கொற்றங்குடி உமாபதி வந்தாலொழிய கொடி ஏறாது என்று இறைவன் அம்பலவாணர் அதை அசரீரியாக அருள்கின்றார். உடனே அவர்கள் போய் இவர்களை பூர்ணகும்ப மரியாதையோடு அழைத்து அவர்கள் கொடி கவி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை பாடி அந்த கொடியை ஏற்றுகின்றார்கள். அப்படி ஏற்றிக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் அம்பலவாணரை வழிபட்டு மடத்துக்கு போய் தங்கி இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அங்கு ஒரு விறகு வெட்டி, பெற்றான் சாம்பான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விறகு வெட்டி தினமும் மடத்துக்கு ஏராளமான விறகுகளை வெட்டி கொண்டு குவிக்கின்றான். அந்த மடப்பள்ளிக்காக, ஓமத்துக்காகவெல்லாம். அவனுக்கு பக்குவ நிலை ஏற்படுகின்றது. அதனால நடராஜா பார்க்கிறார், அவனுக்கு மோட்சம் காலம் நெருங்கி விட்டது, உமாபதி சிவத்துடைய பெருமையை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். உடனே நம்ம இந்த காலத்துல யாராவது பெரியவங்க இன்னொரு இடத்துல காரியம் ஆகணும்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து விடுவாங்க. அது போல நடராஜா கொற்றங்குடியாருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அனுப்புறாரு, இவனுக்கு மோட்சம் கொடுங்க என்று சொல்லி. அடியார்க்கு எளியன் தில்லை சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய படியின் மிசை
பெற்றான் சாம்பான்க்கு பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுத்தல் முறை என்று சொல்லி ஒரு வெண்பா எழுதி லெட்டர் எழுதி கொடுக்கின்றார். இவர் போய் அதை கொடுக்கின்றார். உடனே நடராஜாவுடைய உத்தரவு என்று வாங்கி கண்ணில் ஒத்திக்கொள்கிறார். ஆனா இதுல குருவுடைய மேன்மை என்னன்னு இது தெரியும். ஏன்னா இங்கே சிவபெருமான் கடிதம் எழுதுகிறார். எல்லா உலகங்களையும் ஆளும் சிதம்பரம் நடராஜா ஒருவருக்கு கடிதம் எழுகின்றார். தன்னை அவன் விகுதி போட்டு விகுதி மரியாதை குறைவான விகுதி போட்டு அடியார் எளியன் தில்லை சிற்றம்பலவன் என்று போட்டு குறிப்பிடுறார். ஆனா குருநாதருக்கு எப்படி குற்றங்குடியார்க்கு அப்படின்னு போட்டு குறிப்பிடுறார். அதனாலதான் குருவுடைய மேன்மை இந்த அளவு மேன்மையாக இருக்கின்றது. மற்ற இடங்கள்ல எல்லாம் சிவமயம்னு எழுதி தொடங்குவாங்க. அந்த நம்ம குருவுடைய பாரம்பரியத்தை போற்றக்கூடிய தருமயாதீனத்திலே பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கு அப்புறம் சிவமயம் நம்ம எழுதுறது இல்லை, குரு பாதம் என்றுதான் எழுதுகின்றோம். குருவுக்கு எந்த அளவுக்கு ஏற்றம் தர வேண்டும் என்று நடராஜாவே காட்டியிருக்கார். குற்றங்குடியார்க்கு என்று எழுதினார் மரியாதையாக. அப்படி அதை வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டு அவருக்கு தீட்சை செய்து விட்டு உடனே மோட்சம் தந்திருக்கிறார் நம்முடைய உமாபதி சிவம். இது அவங்க வீட்டில் இருக்க, அவர்கள் எளிய குடும்பத்தில் பிறந்தவர். அதனால அவங்க வீட்டில் இருக்கவர்கள் எல்லாம் உமாபதி சிவம் ஏதோ பண்ணி நம்ம பெற்றான் சாமான கொன்னுட்டாருன்னு சொல்லி அரசரிடம் போய் முறையிடுகின்றார். இல்லை அவர் தில்லைவாழந்தனர், பெரிய ஞானாச்சாரியார், இப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று அரசன் நினைக்கின்றான். உடனே யானை சேனைகளோடு அவருடைய கொற்றங்குடி மடத்துக்கு வந்து, பெருமானே இது போல உங்கள் மீது ஒரு பிராது கொடுத்திருக்கின்றார்கள், இதற்கு என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். இல்ல சாமி மோட்சம் கொடுக்க சொல்லி கடிதம் அனுப்பினாரே, அதன் வகையில தான் மோட்சம் கொடுத்தேன்னு அவர் சொல்றாரு. உடனே அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்ல அப்படின்னா இன்னொரு யாருக்காவது மோட்சம் கொடுக்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. உடனே அவர் சுஸ்தி இருந்த தன்னுடைய மாணவர்களை பார்க்கின்றார். உடனே மோட்சம் அடைவதற்கான பரிபக்குவ நிலையோடு யாரும் இல்லை. அப்புறம் திரும்பி மடத்துக்குள் பார்க்கிறார். தினமும் அபிஷேக நீர் பாய்ந்து 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 அந்த புண்ணியத்தால ஒரு முள்ளி செடி அந்த மோட்சத்துக்கான பரிபக்குவ நிலையோடு இருக்கின்றது. உடனே இந்த முள்ளி செடிக்கு மோட்சம் கொடுப்போம் என்று சொல்லி அப்படியே கண்ணால அதுக்கு நயன தீட்சை செய்து வைக்கின்றார். அந்த தீட்சை பட்டவுடன் அப்படியே குபு 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 குபுன்னு அந்த நெருப்பால் எரிந்து அந்த செடி அப்படியே கருகி அந்த உயிர் போய் அப்படியே இறைவன் திருவடியில் கலக்கின்றது. உடனே ஒரு பெரிய ஞானாச்சாரியாரை நாம் குற்றம் சொல்லிவிட்டோம்னு எல்லாரும் உடனே ஒரு கண் பார்வையில் மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பெருந்தகை என்று சொல்லி அவருடைய திருவடிகளில் விழுந்து பெருமானே மன்னிக்க வேண்டும்னு வேண்டி அவர்கள் போகின்றார்கள். ஆனாலும் நடராஜாவே அவர் வந்தாலொழி குடியேற்ற விடமாட்டோம்னு சொல்லியும் கூட தில்லைவாழ் அந்தணர்கள் திருந்தவில்லை. மறுபடியும் அவர்கள் பூசை முறை மீண்டும் வர போகின்றார்கள். பூசை செய்ய அவர்கள் விடவில்லை, அவர்களை அனுப்பி விடுகின்றார்கள். முதல்ல எத்தனையோ நூற்றுக்கணக்கான தலபுராணங்கள் தமிழில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 300-400 தலபுராணங்கள் இருக்கின்றன. அந்த 400 தலபுராணங்கள்ல 390 தலபுராணங்கள் சிவாலயங்களை பற்றியதுதான். மிச்ச 10 தலபுராணம் தான் வைணவ தலங்களை பற்றியது. இந்த அளவு தலபுராணங்கள் சைவத்துக்கு எழ முதல் காரணம் முதல் தலபுராணம் தான். அந்த முதல் தலபுராணம் எதுன்னா கோயில் புராணம் என்று சொல்லப்படக்கூடிய சிதம்பர தலபுராணம். அதை அருளியவர் உமாபதி சிவம். உமாபதி சிவம் சிதம்பரம் தலபுராணத்தை தமிழிலே செய்யுள் வடிவமாக பாடுகின்றார். பாடி இதை அரங்கேற்றம் பண்ணணும்னு கேட்கிறார். இல்ல நீ நம்ம குல மரபை மீறிட்ட, உன்னை உன் புராணத்தை எல்லாம் இங்க அரங்கேற்ற மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். அவர் அதை பிரார்த்தனை பண்ணிட்டு தன்னுடைய பூசைப்பட்டி மேல் வைத்து கும்பிட்டு இதுதான் அரங்கேற்றம்னு முடிச்சிடுறார். ஆனா இறைவன் அந்த நூலை அரங்கேற்ற வேண்டும்னு தில்லை சபாபதி நினைக்கின்றார். அதனால காலையில அழகிய திருச்சிட்டா, இப்போ சிதம்பரத்தில் நடராஜா இருக்காரு. நடராஜாவுக்கு பிரதிநிதியா 2 மூர்த்தங்களை பூசிக்கின்றார்கள் அவர்கள். நடராஜாவுக்கு 6 கால அபிஷேகம் தான். ஏன் 6 கால அபிஷேகம்னா, நடராஜாவுக்கு தேவலோகத்துல ஒரு நாள், இங்க ஒரு ஆண்டு. தேவலோகத்துல 6 கால பூசை நடப்பதுதான் இங்க 6 காலம் அபிஷேகம் நம்ம செய்யறோம் நடராஜாவுக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் அந்த நடராஜா பிரதிநிதியா 2 மூர்த்தத்தை பூசிக்கிறாங்க. ஒன்று ஸ்படிகலிங்கம். அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு அழகிய திருச்சிற்றம்பலமுடையார் என்று பெயர். இன்னொரு சபாபதி, சின்ன சபாபதி, மாணிக்கத்தால் ஆன சபாபதியை பூசிக்கின்றார்கள். அதற்கு ரத்தின சபாபதி என்று பெயர். இப்போ 11 மணிக்கு போனீங்கன்னா ரத்தின சபாபதி பூஜை ஆகும். அப்படி இருக்க 2 மூர்த்தங்களை பூசிக்கின்றார்கள். பகல்
9 மணிக்கு நினைக்கிறேன். அப்படி அழகிய திருச்சிற்றம்பலமுடையார்னு இறைவனுடைய ஸ்படிகலிங்க மூர்த்தம் பிரதிநிதியா இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை இறைவன் திருவுருவம் மறைக்கின்றார். அது காலையில பூசைக்காக பெட்டகத்தை திறந்து பார்க்கின்றார்கள். அதுல மூடுத்தத்தை காணும். உடனே பதறுகின்றார்கள். நடராஜாவுடைய பிரதிநிதியாக இருப்பவர் அந்த அழகிய திருச்சிற்றம்பலமுடையார், அவரை காணவுமேன்னு சொல்லி திகைக்கின்றார்கள். அப்படி திகைக்கும் சூழ்நிலையிலே இவர்கள் இறைவன் அசரீரியாக அருள்கின்றான். இல்லை இல்லை, நாம் கொற்றவங்குடி உமாபதியார் பெட்டகத்தில் இருக்கின்றோம் என்று அருள்கின்றான். இவர்கள் போய் உமாபதி சிவத்தின் காலில் விழுந்து அவருடைய அந்த நூலை, எந்த நூலை அரங்கேற்றம் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்களோ அந்த நூலை நடராஜாவுக்குரிய வெள்ளி பல்லக்கில வச்சு எடுத்துட்டு வந்து கோயில்ல அரங்கேற்றம் பண்ணினார்கள். இந்த வகையிலே உமாபதி சிவத்துடைய அருள் வரலாறு நமக்கு இருக்கின்றது. உமாபதி சிவத்துக்கு பிறகு அவர்கள் வரையிலே அருள் நமச்சிவாயர் இடத்தில் நம்முடைய சீர்காழி சிற்றம்பல நாடிகள், அவர்களிடத்தில் சம்பந்த முனிவரிடத்தில் நம்முடைய சிவபுரம் தத்துவ பிரகாசர், சிவபுரம் ஞான பிரகாசர், செட்டித்திரு ஞான பிரகாசர், பிறகு அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய கமலை ஞான பிரகாசர் இடத்தில் உபதேசம் பெற்றவர்கள் தான் நம்முடைய ஆதீன குரு முதல்வராக இருக்கக்கூடிய குருஞான சம்பந்த பெருமான். நம்முடைய பாண்டிவள நாட்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்லப்படக்கூடிய ஊரிலே அவதரித்தவர்கள். அந்த ஊர் நம்ம பிரபலமா ஆண்டாள் நாச்சியார் இருக்கக்கூடிய ஊருங்கிறது நமக்கு தெரியும். அதை விட பெரிய ஒரு சிவாலயம் அந்த ஊர்ல இருக்கு. அந்த கோயிலுக்கு மடவார் வளாகம் என்று பெயர். நம்முடைய எப்படி வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கின்றதோ அங்கே இறைவன் வைத்தியநாத சாமியாக இறைவன் எழுந்தருளி இருக்கின்றான். அந்த தலத்துக்கு புதுவை என்று பெயர். இப்ப பாண்டிச்சேரிக்கு புதுவைன்னு பெயரு, ஆனா அந்த கோயிலுக்கு பழங்காலம் தொட்டே புதுவை என்று பெயர். அந்த தலத்திலே அவதாரம் செய்தவர்கள். அவர்கள் அவதாரம் செய்து அவர் கருவிலே திருவுடையார், அதனால எப்பவுமே இறையருள் பெற்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு நாள் அவருடைய தாயும் தந்தையும் சுப்பிரமணிய பிள்ளையும் மீனாட்சி அம்மையும் அவர்களுடைய குலதெய்வமாக கூடிய மதுரை சோமசுந்தர கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்து மதுரைக்கு வருகின்றார்கள். மதுரைக்கு வந்து இறைவனையும் இறைவியையும் வழிபடுகின்றார்கள். அந்த குழந்தைக்கு இறைவனையும் பார்த்த உடனே இவர்கள் தான் நமக்கு மூலமான தாயும் தந்தையும் என்று அந்த குழந்தை நினைக்கின்றது. சில காலம் தங்கியிருந்து வழிபடுகின்றார்கள். ஆனால் அந்த குழந்தை சரிவா போலாம் என்று அழைக்கின்றார்கள். அந்த குழந்தை சொல்கின்றது, உயிர்க்கு தாய் தந்தையாக இருக்கக்கூடிய சொக்கரும் மீனாட்சியும் உள்ளே இருக்க உடல் தந்த உம்மை உள்ளம் தொடராது, நீ வீர் வருந்தாது ஏகும்னு சொல்லுது. உயிருக்கு தாயும் தந்த சொக்கரும் மீனாட்சியும் தான். அவர்கள் இங்கு இருக்கும்போது நீங்க உடலுக்குத்தான் நீங்கள் தாயும் தந்தையும், அதனால உங்களை என்னுடைய உள்ளம் தொடராது, நீங்கள் வருத்தம் இல்லாமல் வீட்டுக்கு செல்லுங்கள்னு சொல்லுது. எந்த அப்பா அம்மா குழந்தை இப்படி சொன்னா போவாங்க? பலவாறு மன்றாடி பார்க்கின்றார்கள். இவருடைய உறுதிப்பாட்டை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. குருஞான சம்பந்தர் அப்படியே அங்கு இருக்கின்றார், இருந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார். டெய்லியும் போய் வைகை கரையில் நீராடி விட்டு உள்ளே இருக்கக்கூடிய புற்றாமரை தீர்த்தது, எப்பவுமே ஒரு தீர்த்தத்துல நேரா போய் நீராடக்கூடாது. ஒரு ஆரோ குளம் வீட்டில் குளிச்சுட்டு போய் தான் ஒரு தீர்த்தத்தில் நீராட வேண்டும். அப்படியே படுக்கையில் படுத்து எழுந்து போய் நீராடக்கூடாது. அப்படி வெயிலிலே இருக்கக்கூடிய வைகை நதியிலே நீராடி உள்ளே இருக்கக்கூடிய பொற்றாமரை தீர்த்தத்திலும் நீராடி சொக்கரையும் மீனாட்சியையும் 6 காலமும் வழிபட்டு கொண்டிருக்கின்றார். அடியார்கள் எல்லாம் பொற்றாமரை தீர்த்தத்தின் கரையிலே சிவபூசை செய்யும் காட்சியை பார்க்கின்றார். பார்த்து சிவபூசைக்கு நிகரான அறம் உலகில் இல்லை. அப்படி சிவபூசை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கின்றார். பார்த்து நாமும் இறைவனை கைதொட்டு பூசிக்கும் காலம் எக்காலம் என்று நினைக்கின்றார். நினைந்து அழுது கொண்டே சொக்கநாதர்கிட்ட போய் வேண்டிட்டு போய் அன்று இரவு ஒரு மடத்தில் ஒரு வெளிப்புறத்தில் துயில் கொள்கின்றார். நம்முடைய சொக்கநாதருக்கு அடியார்க்கு இனியன கொடுக்கும் சொக்கன் என்று பெயர். அடியார் என்ன கேட்டாலும் தட்டாமல் கொடுப்பதனால அவருக்கு நிறை செல்வ சொக்கர் என்று பெயர். அப்படி நிறை செல்வமாக இருக்கக்கூடிய சொக்கநாதர் இவர் வேண்டியதை கொடுக்கின்றார். உடனே இவருக்கு சிவபூசை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவருடைய கனவில் சென்று அவருக்கு திருஞான சம்பந்தன் என்றுதான் பெயர். ஒரு வேறுபாட்டுக்காக திருஞான சம்பந்தரும் அவருக்கு குரு, அவர் ஆச்சாரிய நிலையில் இருப்பதாலே நாம் அவரை குருஞான சம்பந்தர் என்று அழைக்கின்றோம். சைவத்திலே 3 ஞான சம்பந்தர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் சமயக்குறவரில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய திருஞான சம்பந்தர், இன்னொருவர் சந்தான குறவரில் ஒருவராக இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தர், ஒன்று நம்முடைய ஆதீன குரு முதல்வராக இருக்கக்கூடிய குருஞான சம்பந்தர். அப்படி அவர் குருஞான சம்பந்தருடைய கனவில் போய் இறைவன் சொல்றார், நம்முடைய பொற்றாமரை குளத்திற்கு சர்வ தீர்த்தம் என்று பெயர், எல்லா தீர்த்தங்களிலும் மேலான தீர்த்தம் என்று பெயர்.
சரி, நமக்கு சொக்கநாதர் கிடைச்சிட்டாரு, பூசை பண்ணிட்டு நம்ம முத்தி அடைஞ்சிருவோம்னு நினைக்கலாம். ஆனா அவர் அப்படி நினைக்கல. 16 வயசுதான், சின்ன வயசு. ஆனா அவர் அப்படி நினைக்கல. என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு சொக்கநாதர் கை வந்துட்டாரு, இவ்வளவு மக்கள் உலகத்துல பூசை இல்லாம தவம் இல்லாம கஷ்டப்படுவாங்களே, பிறவி துன்பத்தால துன்புறுவாங்களே, அவங்கெல்லாம் எப்படி நற்கதி அடைவாங்க என்று நினைக்கின்றார். சரி, எல்லா உயிர்களுக்காகவும் இந்த சாமிகிட்ட ஒண்ணு கேட்போம் என்று கேட்கின்றார். பெருமானே, எனக்கு நீங்க சிவலிங்கத்தை கொடுத்துட்டீங்க, இந்த சிவலிங்கம் எனக்கு மட்டும் உரிய சிவலிங்கமா இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடைசி உயிர் முத்தி அடைகிற வரைக்கும் இந்த சிவலிங்கத்துல நீங்க இருந்து எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்யணும்னு கேட்கிறார். ஏறா விண்ணப்பம் கூறா நின்றேன் அஃது ஏது எனில் கேள், மாறாமல் இந்த மகாலிங்கம் தன்னில் மகிழ்ந்திருந்து ஆறாப்பவத்துயர் ஆற்றி அன்பர்க்கென்றும் சிவானந்தம் பேராக நல்குதி மாமதுராபுரி பிஞகனே என்று வேண்டுகிறார். ஏறா விண்ணப்பம்னா முடிவு பெறாத விண்ணப்பம்னு பொருள். ஏன் முடிவு பெறாத விண்ணப்பம்னா, நாமெல்லாம் இன்னும் இருக்கமே, உலகத்தில் இருக்கக்கூடிய கடைசி உயிர் மோட்சம் அடையும் வரைக்கும் தருமையில் இருக்கக்கூடிய செந்தமிழ் சொக்கநாதர் ஆகிய லிங்கத்திலே எம்பெருமான் நிலை பெற்று இருந்து கடைசி உயிருக்கு மோட்சம் உலகத்துல கொடுக்கிற வரைக்கும் இதுல நீங்க இப்ப இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அந்த உடையவரைத்தான் உடைய மகா சன்னிதானம் வழிபடுறாங்க. அதை தான் நீங்கள் அன்றாடம் தரிசனம் செய்கின்றீர்கள். இந்த 10 நாளும் அந்த மோட்சம் கொடுக்க போக எல்லா தலங்களுக்கும் ஒரு பெருமைனா மதுரைக்கு ஒரு பெருமை. மற்ற தலங்கள் எல்லாம் மோட்ச ஸ்தலங்கள், மதுரை மட்டும் போக மோட்ச ஸ்தலம். நீங்க செல்வம் வேணும்னாலும் கொடுப்பார், மோட்ச வேணும்னாலும் கொடுப்பார். இரண்டும் கொடுக்கக்கூடியவர் மதுரை சொக்கநாதர். அந்த பெருமான் தான் நமக்கு இங்க தருமையிலே தருமை செந்தமிழ் சொக்கலிங்க மூர்த்தியாக இருக்கின்றார். அந்த பெருமான் இடத்தில் அப்படி வேண்டுகின்றார். சரி, நமக்கு உடையவர் கிடைச்சாச்சு, மரபுப்படி உடையவரை நாமளே பூசிக்க முடியாது. இப்ப பலரும் அப்படியே அவங்களே பூசிக்க பார்க்கின்றோம். ஆனால் குருநாதர் தான் நமக்கு கொடுத்து பூசை செய்து கொடுக்க வேண்டும். அப்படி பூஜை எழுந்தருளி கொடுக்க ஒரு குருநாதர் வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்படி நினைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர், பெருமானே எனக்கு ஒரு குருநாதர் வேண்டும், நீங்களே குருநாதராக உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். இறைவன் மீண்டும் கனவில் தோன்றி, திருவாரூரிலே ஞானப்பிரகாசர் என்றொருவர் இருக்கின்றார், நீ சென்று அவனிடத்தில் துறவு தீட்சை பெற்றுக்கொள் என்று சொல்கின்றார். ஞானப்பிரகாசர் கனவிலும் போய் குருஞான சம்பந்தன் என்று ஒருவர் வருவார், அவருக்கு தீட்சை செய்து வை என்று சொல்கின்றார். இவர் புறப்பட்டு 16 வயசு, கையில் ஒரு பெட்டகம், ஏதோ மாத்து துணியோட அங்கிருந்து நடந்தே, மதுரை எங்க இருக்கு, திருவாரூர் எங்க இருக்கு, நடந்தே வருகின்றார். அங்கு ஒரு புறத்திலே தங்கி இருக்கின்றார். போய் அங்க இருக்கக்கூடிய கமலாலய குளத்துக்கு தேவ தீர்த்தம் என்று பெயர். 64 தீர்த்த கட்டங்கள் விளங்கக்கூடிய குளம் அது. அதில் போய் நீராடி உள்ளே போய் தியாகராஜ பெருமானை வழிபடுகின்றார். தியாகராஜாவுக்கு நிகரான கருணை கடல் எந்த உலகத்தில் இல்லை. அதனாலதான் தியாகராஜாவுக்கு சிதம்பரம் நடராஜா எல்லாருக்கும் உள்ள பெருமாள் பேரு, தியாகராஜாவுக்கு அடியார்க்குள்ள பெருமாள் என்று பெயர். அடியார்கள் என்ன வேண்டுனாலும் தியாகராஜா அப்படியே கொடுப்பார். ஒரு முறை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வெளியே நின்று கொண்டிருக்கின்றார். இருக்கிறதுலயே நல்ல நம்ம கிட்ட இருக்கிற உயர்ந்த விஷயங்களை தான் இறைவன்ட்டு கொடுக்கணும். இருக்கிறதுலயே இப்ப கடவுளுக்குன்னு போய் கடையில் ஒண்ணு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலயே மட்ட குவாலிட்டியா என்ன இருக்குமோ அதுதான் கொடுப்பான். நம்ம கட்டுறது ராமராஜ் வேஷ்டி கட்டுவோம், சாமிக்கு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வலை மாதிரி ஒரு வேஷ்டி விற்பான். உங்களுக்கா, நீங்க ஒரு கடையில போய் கேட்டாலே உங்களுக்கா சாமிக்கான்னு கேட்பான். சாமின்னா உங்களுக்குன்னா இந்தாங்க 1000 ரூபாய் இந்த வேஷ்டியுமா, இல்ல சாமிக்கானா 50 ரூபா தான் இந்தாங்க. அது பார்த்தா இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய இருக்கிறதுலே உயர்ந்த பொருள்களை தான் இறைவனுக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி தங்களிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அடியார்கள் சென்று கொண்டு தியாகராஜாவுடைய மகிமையை பேசிக்கொண்டு போய்கொண்டிருக்கின்றார்கள். அதை செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவர் பார்க்கின்றார். பார்த்து, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம செருப்பு தான் தைக்கிறோம், நம்மனால தியாகராஜாவுக்கு பகல்படா திருமேனி என்று பெயர், வெயில் படாத சாமி, அதுவும் வாசனை மலர்கள் தான் அணிவிப்பாங்க, சந்தனம் கூட சாமியுடைய உடம்புக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்து விடும்னு சொல்லி அவருக்கு மான்மத சார்ந்து இழைச்சுதான் அணிவிப்பாங்க. அந்த அளவு அவர் தியாகராஜாவை குழந்தை போல ஒரு உபசாரம் செய்கின்றார்கள். அந்த சாமிக்கு நம்மளால என்ன கொடுக்க முடியும் என்று நினைக்கின்றார். நாம செருப்பு தானே தைக்கிறோம், இதுதானே நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி, சரி இருக்குலே உயர்ந்த தோல் செருப்பா தியாகராஜாவுக்கு ஒண்ணு தைச்சு கொடுப்போம் என்று நினைக்கிறார். ஒரு இருக்கிலே உயர்ந்த தோல் எடுத்து செருப்பு தைப்பதற்கு, தியாகராஜாவுக்கு பாதுகாப்பதற்காக போய் உட்கார்றாரு செருப்பு தைப்பதற்காக. அதை எடுத்து தோலெல்லாம் அறுத்துட்டு அப்பதான் ஞாபகம் வருது, ஒருவருக்கு செருப்பு தைக்கணும்னா அவருடைய கால் அளவு தெரியணும்.
தியாகராஜாவுடைய கால அளவு திருமாலுக்கும் நான்முகனுக்கும் தெரியாத கால அளவு. சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு தியாகராஜாவுடைய கால அளவு எப்படி தெரியும்? அவர் நினைக்கின்றார், ஐயோ தியாகராஜாவுடைய கால அளவு நமக்கு தெரியாதே என்று நினைத்து கண்ணீரோடு அன்று அப்படியே கவலையோடு தூங்கி விடுகின்றார். எல்லா உலகங்களையும் ஆளும் நிறை செல்வ தியாகர் அவருடைய கனவில் தோன்றி இப்படி வலது திருவடி முகத்துக்கு நேரா நீட்டி, அன்பனே இதான் என்னுடைய வலது கால், இந்த காலை அப்படியே அளவெடுத்துக்கோ அப்படின்னு காட்டுறார். அவருக்கு கனவிலேயே தியாகராஜாவுடைய திருவடியை அளவெடுக்கின்றார். அளவெடுத்து மறுநாள் கனவு தெளிந்து எழுந்து தியாகராஜாவுக்கு என்ன ஒரு பாதுகையை செய்கின்றார். செய்து போய் அங்கு கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய மரத்துக்கடியில, அது கோயிலுக்குள்ள செருப்பு கொண்டு போக முடியுமா, அப்படி ஒரு மரத்துக்கடியில வச்சு தியாகராஜா இது உங்களுக்கான பாதுகை, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். சொல்லி வந்துடுறார். சாயரட்சைக்கு தான் நம்முடைய தியாகராஜா கோயில் எது விசேஷம்னா சாயரட்சை பூஜை தான் விசேஷம். அவருக்கு திருவந்தி காப்பழகர் என்றே பெயர். உலகத்தில் இருக்க எல்லா சிவாலயத்து சாமிகளும் தியாகராஜாவுடைய மாலை வழிபாட்டுல தியாகராஜாவுடைய திருமேனி மேல இருப்பாங்க. தியாகராஜாட்ட போய் திருவந்தி காப்பு தரிசனம் பண்ணா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயத்து சாமிகளையும் தரிசனம் பண்ண புண்ணியம். அப்படி திருவந்தி காப்புக்காக மற்ற கோயில்லாம் 4 மணிக்கு திறந்துருவான், தியாகராஜா கோயில் 6 மணிக்கு தான் திறப்பான். திறந்து தரிசனத்துக்காக திறக்கின்றார்கள். சாமியுடைய சிம்மாசனம், தியாகராஜா எழுந்தருளி இருக்க சிம்மாசனம் 8 சிங்கங்கள் தாங்கக்கூடிய சிம்மாசனம், ரத்தன சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்து மேலதான் தியாகராஜா இருப்பாரு. இந்த ரத்தன சிம்மாசனத்தின் மீது இவர் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி வைத்த பாதுகைகள், சாமிக்கு கீழே ரத்தன சிம்மாசனத்தின் மேல இருந்ததா அந்த பாதுகைகள். அந்த அளவு கருணையான பெருமான் திருவாரூர் தியாகராஜ பெருமான். அந்த திருவாரூர் தியாகேசரையும் கமலாம்பிகையும் புற்றிடங்கொண்டாரையும் அல்லியங்கோதையையும் குருஞான சம்பந்தர் வழிபடுகின்றார். கமலை சித்தீச்சரம் என்று அங்கு ஒரு சந்நிதி இருக்கின்றது. அங்கு போய் மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இருக்கின்றார். அங்கு ஞான பிரகாசம் நிட்டையில் இருக்கின்றார். போய் அவருடைய திருவடிகள் விழுந்து, பெருமானே நான் தான் ஞான சம்பந்தன், எனக்கு தீட்சை செய்து வைக்கும்படி இறைவன் என்னிடத்தில் சொன்னார்னு. அவருக்கு ஞான பிரகாச சாமியும் ஆமாம் என்னிடத்திலும் சொன்னார், நீ போய் நீராடி விட்டு வா. தீட்சையும் போது நம்ம மடத்துல தீட்சை வாங்கினவங்களுக்கு வெளியே வாங்கினவங்களுக்கு எல்லாம் தெரியும், தொப்பெல்லாம் நனைச்சு தண்ணி சொட்ட சொட்டதான் வந்து தீட்சை வாங்கும். வேறனா ஒண்ணு இல்ல, தீட்சைக்கு இருபிறப்புன்னு பேரு. பிறப்பின் போது எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணி தூய்மையா ஒரு பிரசவ வாடை வச்சிருக்காங்க, தூய்மையா, அது போல உடல் எப்பொழுதும் யாரும் தீண்டி விடக்கூடாது தீட்சையின் போது. அதனாலதான் அவ்வளவு தண்ணீர் சொட்ட சொட்ட போய் தீட்சை வாங்குறோம். அது போல அவர் போய் தீட்சை போய் நீராடிட்டு வர்றாரு. அவர் ஒரு நீராடிய தீர்த்தம் நம்முடைய தேவாசிரிய மண்டபத்து அருகே இருக்கக்கூடிய சங்கு தீர்த்தம் என்னும் தீர்த்தம். அந்த சங்கு தீர்த்தத்தில் போய் நீராடிட்டு வராரு. அப்படி அந்த சங்கு தீர்த்தத்துக்கு ஒரு பெருமை உண்டு. நமிநந்தி அடிகள் அந்த தீர்த்தத்தை முகர்ந்து ஊற்றிதான் நீரால் விளக்கேற்றினார். நமிநந்தி நீரால் விளக்கிட்ட பெருமை நீநாடு அறியுமன்றே என்று சொல்லி அந்த நீரால் விளக்கேற்றிய தீர்த்தம் அதில் போய் நீராடி வந்து தீட்சை பெறுகின்றார். குருஞான சம்பந்தருக்கு ஞான பிரகாச சாமி திருவடி சுட்டி ஞான தீட்சை வழங்கி ஞான பூசையாக சொக்கநாதர் பூசையை எழுந்தருளை செய்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஞான பிரகாசருக்கு பணிவிடை செய்து ஞான பிரகாசரோடையே இருக்கார். அப்படி இருக்காரு. ஒரு நாள் கைவிளக்கோட பெரியவர்கள் போகும்போது முன்னாடி கைவிளக்கு தீவெட்டி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இப்ப நம்ம சன்னியானம் பூசை மடத்துக்கு போகும்போது முன்னாடி கைவிளக்கு எடுத்துட்டு போவாங்க. கோயிலுக்கு போகும்போது முன்னாடி தீவெட்டிகள் எடுத்துட்டு போவாங்க. அது வந்து ஒரு மரியாதைக்காக கொடுப்பது. அப்படி அவர் போகும்போது கைவிளக்கு எடுத்துட்டு போனோம். அந்த கைவிளக்கு பணிவிடை தூங்கி விடுகின்றான். குருநாதருக்காக இவரே கைவிளக்கு எடுத்துட்டு போறார். அப்படி போயிட்டு அவர் பூசையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரும் பொழுது ஞான பிரகாச சாமி இவருடைய பக்குவத்தை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார். இங்கேயே இரு அப்படின்ட்டு போயிடுறார். நம்மளா இருந்தா 5 நிமிஷம் இருப்போம், 10 நிமிஷம் இருப்போம், விளக்கு ஒரு மூலையில வச்சுட்டு கிளம்பிடுவோம். ஆனா அந்த இரவு முழுவதும் அங்கேயே இருக்கின்றார். குருவோடைய ஆணையை ஏற்று அங்கேயே இருக்கின்றார். அன்று இரவு பெரிய மழை, பெருமழை கொட்டுகிறது. இவர் குரு பக்தி ஞான சூரியனாக இருப்பவர் குருஞான சம்பந்தர். அவர் மேல ஒரு சொட்டு தண்ணி படல. அவரை சுத்தி ஒரு விற்கடை தூரம் 11 அடி தூரம் ஒரு சொட்டு தண்ணியும் கூட படல. 10 பக்கம் பெருவெள்ளம் பாய்கின்றது. இவர்கிட்ட ஒரு சொட்டு தண்ணி விழாம இவர் ஞான சூரியன் போல நிற்கின்றார். மறுநாள் காலையில் ஞானப்பிரகாசருடைய தேவியார் வந்து கதவை வாசல் தடிப்ப அதற்காக கதவை திறக்கின்றார். எரியும் சின்ன கைவிளக்கு. இப்ப நம்ம பூசமடத்து கைவிளக்கே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட எரியாது. சின்ன கைவிளக்காக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கொண்டே, அதுலயே ஒரு கும்பா மாதிரி இருக்கும், அதுல எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருப்பாரு. ஆனா சின்ன கைவிளக்கு விடிய விடிய எரியுது அவருடைய மகிமையினால.
அதே போல அந்த ஒரு சொட்டு தண்ணீர் அவர் மேல் படவில்லை. உடனே அந்த தேவியார் போய் அவருடைய கணவரை எழுப்பி விஷயத்தை சொல்கின்றார். அவர் வெளியே வந்து பார்த்து, நீ உனக்கு பக்குவம் வந்து விட்டது, நீ வந்து இன்னொரு ஒரு தூண்ல 2 யானையை கட்டக்கூடாது, ஒரு உரையில் 2 வாள்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீயும் தீட்சை செய்து வைக்க ஒரு தகுந்த சீடனாகி விட்டாய், நீ போய் இனி தனியாக மடம் கட்டிக்கொள் என்று சொல்கின்றார். நம்மளா இருந்தா அப்பா இனி நமக்கு பணிவிட செய்யற வேலை இருக்காதுன்னு உடனே கிளம்பிடுவோம், குருவை விட்டு போக மாட்டேன் என்று சொல்கின்றார். பலவாறு மன்றாடி குரு உத்தரவாக இல்ல நீ போ என்று சொல்கின்றார். எங்கு போறதுன்னு கேட்கின்றார். உன் விருப்பப்பட்ட இடத்துக்கு போனார். இல்ல கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ, எனக்கும் உடற்கும் எனதுச்சையோ இனங்கார்புறத்தை சினக்கும் கமலையுள் ஞானப்பிரகாச இன்று உனக்கிச்சை எப்படி அப்படியாக உரைத்தருளே என்று சொல்கின்றார். ஒரு எருது, நான் இந்த நெல் மூட்டையை தான் சுமப்பேன், உமி மூட்டையை சுமக்க மாட்டேன்னு சொல்லியா சுமக்குது? எனக்கும் இந்த உடம்புக்கு என்ன சாமி ஆசை, நீங்க என்ன சொல்றீங்க, உங்க ஆசை என்னமோ அதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்கின்றார். உடனே ஞானப்பிரகாசர், நீ போய் அன்பு எங்கு தழைக்க நீ காண்கின்றாயோ அங்கு போய் மடம் அமைத்து கொண்டு இரு என்று சொன்னார். உடனே இவர் அங்கிருந்து புறப்பட்டு வந்து பல இடங்களுக்கும் வருகின்றார். அப்படி வந்து ஒரு இடத்திலே மறுபடியும் சிதம்பரம் வந்து தரிசனம் செய்து அங்கு ஆயிரங்கால் மண்டபத்திலே நிட்டையில் இருக்கின்றார். இரவு வந்து விடுகின்றது. ஒரு பெரிய ஞானிங்கிறதுனால இவர் உள்ளே விட்டு கோயிலை பூட்டி விடுகின்றார்கள். அப்படி அவர் பசியோடு நிட்டையில் இருக்கின்றார். நடராஜாவுக்கும் சிவகாமி அம்மைக்கும் பொறுக்கல, ஐயோ குழந்தை பசியோடு இருக்கின்றதே என்று நினைக்கின்றார். உடனே நடராஜா சொல்றார், குழந்தை பசியோட இருக்கான், நீ போய் நமக்கு பள்ளியறையில தங்க தாம்பாளத்துல சக்கரை பொங்கல், பாயசம், தண்ணீர் எல்லாம் பழங்கள்லாம் வச்சிருக்காங்க, நீ போய் அவன்கிட்ட அதை அப்படியே கொடுத்து அவனை சாப்பிட வச்சுட்டு வா என்று சொல்கின்றார். உடனே இவர் அம்பாள் சிவகாமி தாய், எல்லா உலகங்களையும் ஈன்றவளாகி ஜெகத் ஜனனி என்று சொல்லப்படக்கூடிய சிவகாமி அம்மை அந்த தங்க தாம்பாளத்திலே இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இவருக்கு கொண்டு வந்து இவர் நிட்டையிலிருந்து எழுப்பி இவரை உண்பித்து விட்டு போய் மீண்டும் கனக சபையை அடைகின்றாள். அவரை பல இடங்கள்லயும் போய் தரிசனம் பண்ணிட்டு ஒரு இடத்துல நம்முடைய மாயூரநாதர் எழுந்தளிக்கக்கூடிய இந்த மயிலாடுதுறை ஸ்தலத்தையும் வந்து வழிபட்டு சென்று கொண்டிருக்கின்றார் கடற்கரையை நோக்கி. அப்போ இந்த தருமயம்பதி தருமபுரத்தை அடைகின்றார். இது யமன் வழிபட்ட ஸ்தலம். இந்த தருமபுரத்தை அடையும் காலத்திலே ஒரு குளத்திலே ஒரு துறையிலே புலியும் அதே போல மாடும் ஒரே துறையிலே நீர் அருந்தி இருக்கக்கூடிய காட்சி பார்க்கின்றார். அப்பெல்லாம் முழுசா காடாதான் இருந்திருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்களே பார்த்திருப்பீங்க, மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம்னு சிறுத்தை அங்கேயும் இங்கேயும் பேங்க் கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்கிற காட்சி எல்லாம் தொலைக்காட்சியில் வந்தது. இவ்வளவு டவுனாக இருக்கும் பொழுதே சிறுத்தைகள் நடமாடுகிறது. அப்போ முழுசா காடாக இருந்திருக்கும். அப்படின்னா எவ்வளவு காட்டு விலங்குகள் அங்க இருந்திருக்கும். அப்படி சிறுத்தை அந்த புலியும் நீரும் மாடும் ஒரே இடத்தில் நீர் இருந்தக்கூடிய காட்சியை பார்க்கின்றார். அப்படி பார்த்த உடனே இதுதான் பகைமையுடைய 2 விலங்குகள், அத பகைமையை மறந்து ஒரு இடத்தில் நீர் குடிக்குதுன்னா இதுதான் அன்பு தழைக்கும் ஊர் என்று சொல்லி இந்த இடத்தில் மடம் அமைக்கின்றார். மடம் தன் பெயரால் அமைச்சுக்கல, தன்னுடைய குருநாதராகி ஞானப்பிரகாசருடைய பெயரால் அமைக்கின்றார். ஞானப்பிரகாசர் மடாலயம் என்று அமைக்கின்றார். நம்முடைய ஞானப்பிரகாசர் மடாலயத்தில் கெவிழி உரைக்கும் பதிபசுபாசத்தின் கேள்விகளேன் இந்த மடத்துக்கு ஞானப்பிரகாசர் மடம் என்று அவரே அகச்சான்றாக பாடலில் பதிவு செய்கின்றார். அப்படி பதிவு செய்து அங்கேயே மடம் அமைத்துக் கொண்டு பக்குவிகளுக்கு தீட்சை செய்து கொண்டு இருக்கின்றார். பல நூல்களையும் அருள்கின்றார். குருஞான சம்பந்தர் 8 நூல்களை நமக்காக அருளி இருக்கின்றார். முதல்ல பாடினது சொக்கநாத கலித்துறை, சொக்கநாதர் பூசையின் போது பாடினது சொக்கநாத வெண்பா, அதற்கப்புறம் தீட்சையின் போது பாடினது ஞானப்பிரகாச மாலை, அதற்கப்புறம் உபதேசம் விளங்கிய பிறகு பாடினது சிவபோக சாரம். இந்த சிவபோக சாரத்துக்கு நிகரா ஒரு உபதேச நூல் எங்கினும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த ஒரு பதிபசுபாசம்னு அவ்வளவு போட்டு நம்ம சொல்றோம். பல 100 பாடம் 1000 பாட்டால் அதை விளக்குறோம். ஒரே பாட்டுல பதிபசு பாசம்னா என்னன்னு சிவபோக சாரத்துல 146 பாட்டு அது. ஆனா ஒரே பாட்டுல பாடியிருக்கார். என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான், என்னை பாராது மறைத்ததுவே பாசம் என்றான், இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம்னு பதிபசு பாசம் 3ஐயும் ஒரே பாட்டுல சொல்றார். சாமிக்கு எப்படி அறிவு இருக்கோ நமக்கும் அறிவு இருக்கு. சாமிக்கு இருக்கக்கூடிய அறிவு பேரறிவு, உயிருக்கு இருக்கக்கூடிய அறிவு சிற்றறிவு. ஆனா அறிவுடைய ஆன்மா ஏன் ஆனந்தத்தை நுகர்றது இல்லைன்னா அதுக்கு திருவருள் இல்லை, அதனால நுகர்வதில்லை. இறைவனுக்கு வரம்பில் ஆற்றல் வரம்பில் அருள் 2மே இருக்கு. என்னை அறிவென்றான், உயிர் அறிவுடைய பொருள் தான்.
என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். அறிவு முகிழ்ந்த காலத்திலே ஞானமாக மாறி அப்பொழுது ஆனந்தம் வரும், அதுதான் சிவம் என்று சிவானந்தம் என்று சொல்லப்படுவது. சரி, இந்த சிவனையும் இந்த உயிரையும் தேராம விடுறதுக்கு தடுத்து இருக்கிறது என்னன்னா அதுதான் பாசம். இதுதான்ப்பா பதிபசு பாசம், இது ஆராய்ச்சிட்டினா நீ முத்தி பெற்றுவேன்னு ஒரே பாடலால் சொன்னார். நாம நினைக்கிறோம், பக்கம் பக்கமா படித்து கொண்டிருக்கின்றோம். அந்த கல்வியின் பயன் என்னன்னா ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது தான். இவர் என் படிப்பு பெருசா உன் படிப்பு பெருசான்னு சண்டை போட்டுக்கிறதல்ல கல்வியின் பயன். கல்வியின் பயன் அமைதியா இருக்கிறது. நீங்க நிறை குடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்க. காலி குடமும் குறை குடமும் தான் தரும். காலி குணமும் ததும்பாது, குறை குணம் தான் ததும்பும். ஆனா அதனாலதான் குருஞான சம்பந்தர் பாடினாரு, கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றார்பால் தர்க்கமிட்டு நாய் போல செல்லனவோ வெள்ளம் தங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோன்னு பாடினார். இவ்வளவு எல்லாம் படிக்கிறோமே, எதுக்கு படிக்கிறோம்? இன்னும் கொஞ்சம் படிச்சவங்க கூட போய் தர்க்கம் போட்டு சண்டை போடுறதுக்கு படிக்கிறோமா? இல்ல, சிவபெருமானுடைய திருவடிக்கு நாம் அடிமையாகி உள்ளம் அடங்கி உயிரடங்கி அமைதியா இருப்பதற்காக தான் படிக்கிறோம் என்று சிவபோகசாரத்திலே நமக்கு உபதேசம் செய்தார். அப்படி பல காலம் பல அன்பர்களுக்கெல்லாம் தீட்சை செய்வித்து அவர்களுக்கு பக்குவர்களாக்கி அவர்கள் எழுந்தருளி இருக்கின்றார். ஞானப்பிரகாசத்திலிருந்து இங்க வரும் பொழுதே அவர் ஞானப்பிரகாசர்கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டார். உங்களை நான் பிரிஞ்சு போக மாட்டேன்னு நான் சொல்றேன்னு. இல்ல, வியாழக்கிழமை தோறும் என்னை பாருன்னு அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்தார். வியாழக்கிழமை தோறும் இங்கிருந்து போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்கார். இங்கிருந்து திருவாரூர் 45 கிலோமீட்டர். ஒரு வாரம் புறாம போயிட்டு வந்தா போறதுக்கும் வர்றதுக்கும் தான் நடந்து போயிட்டு வந்தா சரியா இருக்கும். அவர் அட்டமா சித்தி கைவர பெற்றவர். அதனால இங்கு மறைந்து அங்கு தோன்றி வியாழக்கிழமை தோறும் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கின்றார். ஒரு நாள் ஞானப்பிரகாசர் மோட்சம் அடையும் காலம் அவர் மோட்சம் அடைந்து வருகின்றார். தாயை இழந்த குழந்தை எவ்வளவு தவிக்குமோ அது போல தவிக்கின்றார். சொக்கநாதர் என்னோட உங்களை கூட சொன்னாரு, என்னை விட்டு உங்களை பிரிய சொல்லலையே, ஏன் பிரிஞ்சிங்கன்னு கேட்கிறார். ஆடற்குரியனம் சொக்கலிங்கேசன் அவனருளால் கூடற்கு நிர்ணயம் செய்தனன் என்று கூடாதொழிந்தாய் வாடற்கெனை விட சொற்றிலன் நீ ஒரு வார்த்தை சொல்லாய் தேடற்கரிய ஞானப்பிரகாச சிகாமணியே என்று பாடுகின்றார். சொக்கநாதர் என்னை தீட்சை செய்து எங்கூடயே இருக்க சொன்னார், ஏன் என்னை விட்டு போனீங்க என்று கேட்கின்றார். என்ன எப்பவுமே குருவுக்கும் சிஷியனுக்கும் நெருக்கமான உறவு இருக்கும். அவர் சொல்லுவாராம், ஞானப்பிரகாசரு தருமபுரத்தில் இருக்கக்கூடிய நம்ம சம்பந்தன் என்று உரிமையா சொல்லுவாராம். இனி யார் என்ன அப்படி சொல்லுவா என்று கேட்கின்றார். தருமையிலாங்கு நம் சம்பந்தன் என்று சாற்றும் ஒரு பெருமையை மாற்ற பிரிந்தனையே நற்பெருந்தவத்தோர் குறிமை அதுவென்று எத்தனை காலம் உழந்தலைவேன் அருமையுமாகிய ஞானப்பிரகாச அருள்மணியே என்று கேட்கின்றார். குருவாரம் தோறும் பார்க்கலாம், நீங்களே இப்ப அந்த சொல்லுக்கு என்ன சொல்றீங்க என்று கேட்கின்றார். சரி, முன்னமே இவர் குருவை பிரிந்தா உயிர் வாழ மாட்டாருன்னு குருவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால எனக்கு என்ன, நான் மோட்சம் அடைஞ்சிட்டாலும் நீ எதுவும் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று அவரிடத்தில் இவர் குரு சத்தியம் வாங்கிட்டார். அதை அவரே பாடுறார். பெரும் எத்தனையூரும் காயத்தை நீக்கி உன் பின் தொடர்ந்து வருவேந்தனையும் மாற்றினையே, உன் பின்னாடியே வந்துருவேன், அதையும் இப்படி தடுத்துட்டு போயிட்டியே, அதற்காக அஞ்சி திரிவேன் கமலையுள் ஞானப்பிரகாச உயிர்மணியே உன்னை பிரிந்து இந்நாள் இருக்கவும் கூடியதே என்று பாடுகின்றார். இப்படி நீ என்னுடைய சத்தியம் வாங்கிட்டு போயிட்ட, அதனால அந்த சத்தியத்துக்கு அஞ்சி நீ நான் வாழ்றேன், உன்னை பிரிந்திருக்கும்படி இந்த நாள் ஆகிவிட்டதே என்று நினைக்கின்றார். இப்படி அவர் குருஞான சம்பந்தரும் பல காலம் பல நூல்களை, முத்தி நிச்சயம் போன்ற நூல்களை எல்லாம் அருளி ஸ்ரீபதார்த்த ரூபாதி தசகாரி அகவல் சோடசகல பிராசாத சட்கம் போன்ற 8 நூல்களை எல்லாம் அருளி விட்டு பழைய பக்குவர்களுக்கு தீட்சை செய்து வைத்து இருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவருக்கும் பரிபூர்ண திசை வருகின்றது. அவரும் மோட்சமடையும் காலம் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி ஞானபுரேஸ்வர் என்று பெயர் சூட்டி அதில் 2 கலந்து முத்தி அடைகின்றார். நம்முடைய தருமபுரத்திலே கீழக்கோயில் என்று சொல்லப்படக்கூடிய தருமபுரேஸ்வர் கோயில் தான் யமன் வழிபட்டக்கூடிய மூர்த்தமாக இருக்கக்கூடியது. மாயூரநாதருடைய உபலிங்க நம்முடைய தருமபுரேஸ்வர். ஆனா நம்முடைய மேல கோயில் என்று சொல்லப்படக்கூடிய இப்ப உற்சவம் நடக்குதுல, அந்த கோயில் ஞானபுரேஸ்வருடைய குருமூர்த்த கோயில். அது சிவாலயமாக இருக்கின்றது. அரசர்களுடைய சமாதி கோயில், அதே போல அவர்களுடைய குருமூர்த்தம் எல்லாம் சிவாலயமாகவும் இருக்கலாம். அதன்படி அம்பாளோடு சாமி அங்கு எழுந்தருளி இருக்கின்றார். அது போல உலகத்தில் எத்தனையோ குருமூர்த்தங்கள் இருக்கின்றன. சிவாலயமாக இருந்து இப்படி 10 நாள் உற்சவம் காணும் குருமூர்த்தமாக இவர்களுடைய நம்முடைய குருஞான சம்பந்தருடைய குருமூர்த்த கோயில் தான் இருக்கின்றது.
அப்படி இது போல உலகத்தில் ஒரு கோயில் இல்லை. அந்த அளவு சிறப்பான திருக்கோயிலாக நம்முடைய ஞானபுரேஸ்வருடைய கோயில் இருக்கின்றது. இந்த கோயில் ஒரு நாள் பூசை நடந்து கொண்டிருக்கின்றது. சரபோஜி பிரிவில் வந்த ஒரு அரசன் கடலாடுவதற்காக போகின்றான். அப்படி போகும் பொழுது இந்த கோயிலுடைய மணி ஓசை, அர்த்தசாம பூசை மணி ஓசை கேட்கின்றது. அவன் இறங்கி, குதிரையை விட்டு இறங்கி அந்த மணி ஓசை வந்த திசையை பார்த்து வணங்குகின்றான். உடனே கூட இருந்த அந்தணர்கள் எல்லாம், இல்லை, இந்த சூத்திரனுடைய சமாதி, இதை நீ வணங்கி விட்டாய், பெரிய பாவத்துக்கு ஆளாகி விட்டாய் என்று சொல்கின்றார்கள். உடனே ஐயோ, அந்தணர்கள் சொன்னா சரியாதான் இருக்கும்னு நினைக்கிறான். அப்ப என்ன செய்யணும் இந்த பிராய்ச்சித்தம்னா, நீ கும்பிட்டதுக்கு பிராய்ச்சித்தம், கும்பிட்ட கோயிலை இடிச்சிரு என்று சொல்கின்றார்கள். உடனே ஞானபுரேஸ்வர் கோயிலை இடிக்க, நம்மளுடைய மேல கோயிலை இடிக்க அவன் உத்தரவிட்டு விடுகின்றான். உத்தரவிட்டு அவனுடைய பயணத்தை அவன் தொடர்கின்றான். போய் உடனே கிடப்பாறையால, பெரிய பெரிய இரும்பு கிடப்பாறைகளால கோயிலையும் மூர்த்தத்தையும் இடிக்கின்றார்கள். இடித்த இடங்களில் எல்லாம் செவிரிலிருந்தும் சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு எழுகின்றது. இடித்தவர்கள் எல்லாம் அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம ஆயிடுறாங்க. அரசனுடைய கண் பார்வையும் போய்விடுகிறது. அப்பொழுது உள்ள 7வது பட்டத்திலே திருவம்பல தேசிக மூர்த்திகள் இருக்கின்றார்கள். அப்படி திருவம்பல தேசிக மூர்த்திகள்கிட்ட போய் சொல்றாங்க, சாமி நம்முடைய கோயில் இடிக்கிறாங்க என்று சொல்கின்றார்கள். அப்ப அவர்கள் பாடுகிறார்கள் ஒரு பாடல். தேசம் சிவாலயங்கள் சேர வளைய ஒரு மோசம் வந்ததையோ முதல்வனே, தேசத்து மண்ணை வெறுப்பேனோ வருவினையை ஊட்டுவிக்கும் உன்னை வெறுப்பேனோ உரை என்று சொல்கின்றார்கள். இந்த சிவாலயங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மோசம், ஒரு கேடு வந்துட்டுது. இதை செய்யற அரசனை வெறுக்கிறதா, இல்ல வினைப்படி இதை செய்விக்கிற கடவுளாகி உன்னை வெறுக்கிறதா சொல்லு என்று பாடுகின்றார்கள். மறுபடியும் இன்னொரு பாட்டு பாடி அதை தடுத்துகின்றார்கள். இப்ப சாமி பலவீனமானவர்னா அவர் கோயில் இடிக்க முடியும், அவர் பலமானவர்னா அவர் கோயில் அவர் தான் இடிச்சுக்கிறார். ஈசன் பலகீனன் என்றக்கால் ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம். ஈசனே ஆக்குவதும் அழிப்பதும் தானானால் நோக்குவது யாம் பிறரை நொந்து என்று பாடுகின்றார். உடனே அவர்கள் மூர்ச்சையானவர்கள்லாம் அப்படியே மூர்ச்சையான அரசனுடைய கண் பார்வை போய் விடுகின்றது, 2 கண் பார்வையும். உடனே அங்கிருந்து கோயிலை இடிக்க சொன்னதுதான் தப்புன்னு உணர்ந்து அங்கிருந்து கைத்தாங்களா இங்க வந்தா குருமூர்த்திகளை வணங்கி கீழே விழுந்து எழுகின்றான். சாமி, என்னால உங்களை பார்க்க முடியலையே என்று 7வது பட்டத்து திருவம்பல தேசிக மூர்த்திகளிடத்தில் வேண்டுகின்றான். சாமிக்கு ஒரு கையில இருந்து விபூதி கொடுக்கிறாங்க. உடனே வாங்கி நெற்றியில் பூசிக்கிறான். வலது கண் தெரிய ஆரம்பிச்சிட்டது. உடனே அதை பார்க்கின்றான். பெரிய தவறு செய்து விட்டேன், ஒரு ஞானியுடைய குருமூர்த்தம், சிவாலயமாக இருக்கக்கூடிய குருமூர்த்தத்தை இடிக்க முயற்சி செய்து விட்டேன். அதனால இதை எப்படி, நான் பெரிய பாவம், இது எப்படி பிராய்ச்சித்தமாகும் என்று கேட்கின்றான். அப்ப சாமி அருகிலேயே ஒரு குறில் அமைத்து தங்கி இருந்து 48 நாட்கள் 1 மண்டல காலம் இறைவனை அர்த்தசாம பூசையின் போதுதான் இப்படி செஞ்ச, அர்த்தசாம பூசை தரிசனம் பண்ணிட்டு போ என்று சொல்கின்றார்கள். அப்படி அரசன் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு கொட்டகை பந்தல் அமைத்து தங்கி இருக்கின்றான். அது இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல அந்த ஊர் இருக்கிறது. மன்னன் பந்தல் அமைத்து தங்கி இருந்தமையினாலே அந்த ஊருக்கு மன்னன் பந்தல் என்றே பெயர். அந்த மன்னன் பந்தலில் இருந்து தினமும் அரசன் இங்கு அர்த்தசாம பூசையை 48 நாட்கள் தரிசித்து உடனே அவன் இடது கண் பார்வை பெற்று மீண்டான் என்பது வரலாறு. அதே போல மூர்ச்சையானவர்களுக்கும் சாமி அவர்கள் மேல 7வது பட்டத்து தேசிக மூர்த்திகள் திருநீற்றை அள்ளி வீசி அவர்களையும் உயிர்ப்பிக்கின்றார். உயிர்ப்பித்து சிறப்பாக இந்த ஞானபுரேஸ்வருடைய திருக்கோயிலை அவர்கள் மீட்டுருவாக்கம் செய்கின்றார்கள். குறிஞான சம்பந்தருக்கு பிறகு ஆனந்த பரவசர், அவர்களுக்கு பிறகு சச்சிதானந்த தேசிகர், மாசிலாமணி தேசிகர், ஞானசம்பந்த தேசிகர், திருஞான சம்பந்த தேசிகர், திருவம்பல தேசிகர், அழகிய திருச்சிற்றம்பல தேசிகர், திருநாவுக்கரசு தேசிகர், சிவஞான தேசிகர், சச்சிதானந்த தேசிகர், முத்துக்குமார தேசிகர், ஞானசம்பந்த தேசிகர், கந்தப்ப தேசிகர், மாசிலாமணி தேசிகர், சச்சிதானந்த தேசிகர், மாணிக்க வாசக தேசிகர், சிவஞான தேசிகர், மாணிக்க வாசக தேசிகர், சிவஞான தேசிகர், சச்சிதானந்த தேசிகர், மாணிக்க வாசக தேசிகர், சுப்பிரமணிய தேசிகர், சண்முக தேசிகர், 25ஆம் பட்டத்து கைலை சுப்பிரமணிய தேசிகர், சண்முக 26வது குருமணிகளாகிய சண்முக தேசிகர், தற்போது 27வது குருமணிகளாக இருக்கக்கூடிய ஜகத்குரு ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரி சுவாமிகள் வரை 27 குருமூர்த்திகளுள் நம்முடைய தைலதாரை போல நம்முடைய தருமயாதீனத்தின் பண்டார கட்டிலை இடையீடு இல்லாமல் அவர்கள் இந்த ஞான பீடத்தை அலங்கரித்தென்று
சிவசேத்திர குருஷேத்திர பரிபாலனமும் செந்தமிழ் பரிபாலனத்தையும் இடைவிடாது செய்து கொண்டிருக்கின்றார்கள். உலகம் தழைக்க இந்த மடமும் தழைத்து, உலகம் வாழ இந்த மடமும் வாழ்ந்து சிறப்பான தொண்டுகளை செய்து கொண்டிருக்கின்றது. அளவற்ற தான தர்மங்களையும் ஞான கொடையாக இருக்கக்கூடிய ஞான தானத்தையும் மகா சன்னிதானம் அவர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் இன்னொரு 100 ஆண்டு காலம் அவருடைய அருளாட்சி இந்த மண்ணில் நின்று நிலவி இன்னும் ஏராளமான சைவ தொண்டுகளையும் தமிழ் தொண்டுகளையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று செந்தமிழ் சொக்கநாதரையும் நம்முடைய ஆதீன குருமுதல்வராகி குருஞான சம்பந்தரையும் பிரார்த்தித்து குரு பரம்பரை விளக்கம் என்னும் இந்த வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். ஆனந்த பரவசர் நம்முடைய குருஞான சம்பந்தருக்கு பிறகு நம்முடைய ஆதீன பண்டாரக்கட்டிலை அலங்கரித்தவர்கள் ஆனந்த பரவச தேசிகர். ஆனந்த பரவசர் தான் நம்முடைய தருமபுரத்திலே நடமாடும் தெய்வம் என்று அழைக்கப்படுபவர்கள். 2 ஜீவசமாதி கோயில்கள் இருக்கின்றன. சமாதிக்கும் ஜீவ சமாதிக்கும் என்ன வித்தியாசம்னா, செத்துட்டா வைக்கிறது சமாதி, உயிரோட வைக்கிறது ஜீவசமாதி. ஜீவசமாதினா இறைவன் குருஞான சம்பந்தர் அப்படியே போய் அந்த ஞானபுரேஸ்வரர் உயிரோட போய் 2 கலந்து விடுகின்றார். அதே போல ஆனந்த பரவசரும் அப்படியே குருநாதர் சமாதியை பார்த்து அந்த சமாதியில் இருக்கக்கூடிய கோபுர கலசத்தை பார்த்து அப்படியே நெட்டை கூடி அப்படியே அங்கு அமைந்து விடுகின்றார். உயிர்னா உயிர் போய் விடுகிறதல்ல, உயிரை மூலாதாரத்தில் ஒடுக்கி மூச்சு சுவாசிக்காமல் இருப்பது, ஆனால் உயிரோடு இருப்பது, அதுதான் ஜீவசமாதி என்று சொல்லப்படுவது. அப்ப ஞானபுரீஸ்வரர் தான் அந்த குருஞான சம்பந்தருடைய சமாதி. அவர் நிறுவி அதில் போய் கலந்து விடுகின்றார். அதன் பிறகு ஆனந்த பரவசருக்கு அதுக்கு ஞானபுரேஸ்வரர் கோயிலுக்கு நேர் பின்னாடி நம்முடைய மேற்கு குருமூர்த்த வளாகம் என்று சொல்லப்படக்கூடியது. அதுக்கு ஆனந்த பரவசர் நிலையம் என்றே பெயர். ஏன் அவரை நடமாடும் தெய்வம் என்று சொல்கின்றோம் என்றால், ஒரு முறை நம்முடைய ஆதீன புலவர் ஒருவர் நம்முடைய அருகிலே வள்ளலார் கோயில் என்ற ஒரு கோயில் உண்டு. அங்கு தரிசனம் பண்ணிக்கொண்டு உற்சவங்களை எல்லாம் முடித்து கொண்டு வருகின்றார். நம்முடைய மடத்தில் என்ன பழக்கம்னா, ஆதீனத்தை சார்ந்தவர்கள் தம்புரான்கள் போன்ற அந்த காலத்துல யாருமே பிள்ளையார் கோயிலை தாண்டி ஊர்திகளில் செல்ல வண்டியில போகக்கூடாது, செருப்பு அணிந்து விட்டு போகக்கூடாது. இன்னும் தம்புரான்கள் அந்த மரபை பின்பற்றுகின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பிள்ளையார் கோயில்கிட்ட இறங்கி நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த ஒரு மூலையிலே வனதுர்க்கை ஆர்ச்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மேற்கு வீதியின் மூலையிலே அந்த வைத்தீஸ்வரன் கோயிலிலே இருக்கக்கூடிய ஒரு தம்புரான் சாமிகளை போல இருக்கக்கூடிய ஒருவர் நிற்பதை பார்க்கின்றார். இப்பொழுதுதான் தம்புரான் சாமி அங்கு பார்த்தோம். அவர் வைத்தீஸ்வரன் கோயில் போறேன்ட்டு கிளம்பி போனாரே, யாரோ அவரை போலவே ஒருவர் இங்கு நிற்கின்றாரே என்று பார்க்கின்றார். அடுத்த நொடி அந்த வீதியை கடந்து அந்த உருவம் இந்த மேற்கு வீதியை கடந்து வடக்கு வீதிக்குள் நுழைந்து விடுகின்றது, தெற்கு வீதிக்குள் நுழைந்து விடுகின்றது. அதே அடுத்த நொடி அந்த தெற்கு வீதியிலிருந்து மறைந்து அப்படியே கிழக்கு வீதிக்குள் நுழைந்து விடுகின்றது. இந்த காட்சியை அந்த புலவர் பார்க்கின்றார். ஐயோ, இது நடமாடும் தெய்வம் என்று சொல்லப்படக்கூடிய ஆனந்த பரவசர் தான் அப்படின்னு சொல்லி ஆனந்த பரவசரை அன்னையாண்டு நாளும் ஆனந்த பரவசரை அவர் வழிபட்டு கொண்டிருக்கின்றார். அப்படி 2 பேர் நடமாடும் தெய்வமாக இருக்கின்றார்கள் இந்த ஊருக்குள்ள. ஒன்று குருஞான சம்பந்தர், இன்னொன்று ஆனந்த பரவசர். ஏன் நடமாடும் தெய்வம்னா, ஆனந்த பரவசர் அப்படியே அவர் குருநாதர் அடைஞ்சொன்னு நெட்டக்கூடி இருந்துடுறார். அவரு பட்டத்துல பண்டாரத்திலேயே உட்காரல. உடனே தம்புரான்கள் எல்லாம் போய் குருஞான சம்பந்தர் ஞானபுரேஸ்வரர் கோயில்கிட்ட போய் வேண்டாங்க, சாமி இந்த மடம் பாரம்பரியமா தொடரணும், இன்னொரு குருநாதரை எங்களுக்கு அடையாளம் காட்டணும்னு. அந்த ஞானபுரேஸ்வரர் அந்த சிவலிங்கத்திலிருந்து வெளியே மீண்டும் 3வது பட்டமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த தேசிகருக்கு பட்டம் கட்டி ஆச்சாரிய அபிஷேகம் செய்வித்து மீண்டும் அந்த சிவலிங்கத்தில் போய் மறைந்துடுறார். விரும்பிய போதெல்லாம் சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு உள்ள போய் மறையறதுனாலதான் இந்த 2 குருமூர்த்தங்களையும், குருஞான சம்பந்தர் குருமூர்த்தத்தையும் ஆனந்த பரவசர் குருமூர்த்தத்தையும் ஜீவசமாதி கோயில்கள் என்று சொல்கின்றோம். இருவரும் நடமாடும் தெய்வமாக நமக்கு இருக்கின்றார்கள். நம்முடைய சைவ சம்பிரதாயம் என்னன்னா, நமக்கு இப்போ பிரசண்டா இப்ப இருக்கக்கூடிய குருமூர்த்தி முன்னாடி சீகண்ட பரமசிவத்திலிருந்து கடைசியா அடைந்த குருமூர்த்தி வரை எல்லாருடைய வடிவமும் இப்ப இருக்கிற குருமூர்த்தி தான். அதனால 3 நடமாடும் தெய்வங்கள் இந்த ஊர்ல இருக்காங்க. குருஞான சம்பந்தர், ஆனந்த பரவசர், தற்போது பட்டத்தில் இருக்கக்கூடிய குருமூர்த்திகள். அந்த 3 குருமூர்த்தியுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த அளவில் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.